புறநானூறு பாடல் 14. மென்மையும் வன்மையும். பாடியவர் கபிலர். பாடப்பட்டோன் சேரமான் செல்வ கடுங்கோ வாழியாதன். திணை பாடான். பாடல். கடுங்கண்ண கொள்களிற்றால் காப்புடைய எழுமுறுக்கி பொன்இயல் புனை தோட்டியான் முன்பு துறந்து சமந்தாங்கவும் பாருடைத்த குண்டு அகழி நீர் அழுவும் நிவப்பு குறித்து நிமிர்பரிய மா தாங்கவும் ஆவம் சேர்ந்த புறத்தை தேர்மிசை சாவ நோன்யான் வடுகொள வழங்கவும் பரிசிலர்க்கு அருங்கலம் நல்கவும் குறிசில் வலிய ஆகும் நின் தாழ்தோள் தடக்கை புலவு நாற்றத்த பைந்தடி பூ நாற்றத்த புகை கொளியி ஊன்துவை கரிசோறு உண்டு வருது தொழில் அல்லது பிரிதி தொழில் அறியா ஆகலின் நன்றும் மெல்லிய பெரும தாமே நல்லவர்க்கு ஆரணங்கு ஆகிய மார்பின் பொருணர்க்கு இருநிலத்து அன்ன நோன்மை செருமுகு சேயை நின் பாடுணர் கையே. பாடலின் விளக்கம். கோட்டை கதவு தடை மரத்தை முறிக்க கொள்களிற்றை பொன்பூண் போட்ட அங்குசத்தால் வலிமையுடன் குத்தி போரிட்டு தாக்கவும் நிலத்தை பிளந்து உருவாக்கிய அகழி நீரை நிவந்து தாண்டும்படி போர் குதிரைகளை இழுத்து பிடிக்கவும் தேர் மீது இருந்து கொண்டு வில்லின் நாணை வலிமையாக இழுத்து எதிராளி வடுகொள அம்பு எய்யவும் பரிசிலர்களுக்கு அரிய அணிகலன்களை வழங்கவும் வலிமையாக உள்ளது. என் கை மென்மையாக உள்ளது. ஏனென்றால் புலால் நாரும் கரித்துண்டை பூமணம் கமழும் தீயில் வாட்டி உணவும் துவையலும் கரிசோறுமாக நீ வழங்கியதை உண்டு வருந்தும் தொழில் அல்லது வேறு தொழில் அறியாததால் மென்மையாக உள்ளது. Thank you for watching. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபை ஆகும்.